மை டியர் 10th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்ஸ், இன்னைக்கு பிக்சர் டிஸ்கிரிப்ஷனில் எப்படி ஃபுல் மார்க் வாங்குறது அப்படிங்கிறதா ஏன் கூட சேர்ந்து கற்றுக்க போகிறீங்க. திஸ் இஸ் ஆஷா மேம் ஹியர் ஃப்ரம் வேதாந்தோ. ஸோ வீடியோக்குள்ளே போயிடலாமா? வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவை எல்லாருக்குமே லைக் பண்ணிவிடுங்க. இப்போது பிக்சர் டிஸ்கிரிப்ஷன் படிக்கிறதுக்கு ஒரு கிரேட் எக்ஸாம்பிள் என்ன அப்படின்னா பப்ளிக் எக்ஸாமில் கொடுத்த பிக்சர்ஸ் தான். ஸோ அதனால் பப்ளிக் எக்ஸாமில் 2024 கொடுத்த பிக்சரோடு நான் வந்திருக்கேன். ஸோ இந்த பிக்சரை பார்த்த உடனே இந்த ஒரு கொஷின் இருக்கும் உங்களோட கொஷின் பேப்பரில். லுக் அட் த ஃபாலோயிங் பிக்சர் அண்ட் எக்ஸ்பிரஸ் யுவர் வியூஸ் ஆன் இட் இன் அ பேராகிராஃப் ஆஃப் 5 சென்டென்ஸ். இங்கே பேராகிராஃப்னு கொடுத்துருக்காங்க, ஆனால் நீங்கள் பேராகிராஃபில் எழுதக்கூடாது, பாயிண்ட் வைஸில் எழுதணும். சரியா? ஸோ இதில் எவ்வளோ பாயிண்ட்ஸ் மேம் எழுதணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸோ இந்த ஃபுல் மார்க் வாங்குறதுக்கு 5 on 5 வாங்குறதுக்கு ஸோ நீங்கள் 5 பாயிண்ட்ஸ்லேருந்து 7 பாயிண்ட்ஸ் எழுதினா போதும். அதோட மாடல் நான் பிடிஎஃபாக டிஸ்கிரிப்ஷனில் அட்டாச் பண்ணுறேன், அதை செக் பண்ணி பாருங்கள். ஸோ எங்கள் மேம் 10 பாயிண்ட்ஸ் எழுத சொன்னாங்களே மேம், 15 பாயிண்ட்ஸ் எழுத சொன்னாங்களே மேம், அவ்வளோலாம் தேவையில்லடா. உங்களுக்கு 5 மார்க்குக்கு தானே இந்த எக்ஸசைஸை. ஸோ 5 பாயிண்ட்ஸ் நச்சுன்னு இருந்தால் போதும். இல்லை நீங்கள் இன்கேஸ் ரொம்ப டீட்டெயில்ஸ் இருக்குன்னா 7 பாயிண்ட்ஸ் வரைக்கும் கூட போகலாம், தப்பு கிடையாது. ஸோ இப்போது என்ன ஒரு விஷயம் மிஸ்ஸே பண்ணிடக்கூடாது அப்படின்னா டைட்டில். ஸோ அந்த ஃபோட்டோவை பார்த்த உடனே உங்களுக்கு எது டைட்டிலாக வைக்கணும்னு தோணுதோ அதை டைட்டிலாக வச்சுடுங்க. இதுதான் கரெக்டு, அது தப்பு அப்படின்லாம் எதுவுமே கிடையாது. அதுக்கு ரெலவெண்ட்டாக என்ன டைட்டில் வச்சாலும் உங்களுக்கு மார்க் கிடைச்சிடும். ஸோ இதை பார்த்தோன்னே நம்மளுக்கு என்ன டைட்டில் வைக்கலாம்னு தோணுது? செஸ், இல்லை செஸ் டோர்னமெண்ட் அந்த மாதிரி வைக்கலாம், இல்லை வேர்ல்டு கப் அப்படின்னு சொல்லி வைக்கலாம் இல்லையா? அதை நீங்கள் வச்சுக்க போகிறீங்க டைட்டிலாக இல்லை டாப்பிக்காக. சரியா? தென் நெக்ஸ்ட்டு நீங்கள் எழுத போகிற ஃபஸ்ட்டு பாயிண்ட்டே this picture is about இல்லை this picture shows இந்த மாதிரி வேர்ட்ஸ் தான் யூஸ் பண்ணணும். இதை மறந்துடாதீங்க. ஃபஸ்ட்டு பாயிண்ட் எப்போவுமே ஒரு ஜென்ரலாக இந்த பிக்சர்லாம் நான் என்ன பார்க்குறேன் அப்படிங்கிறத எழுதியே ஆகணும். இப்போது செகண்டு, தேர்டு, ஃபோர்த்து, ஃபிஃப்த்து பாயிண்ட்ஸ் எல்லாம் என்ன எழுதலாம் அப்படிங்கிறத பார்க்குறதுக்கு முன்னாடி இப்போ இந்த பிக்சரில் என்னப்பா தெரியுது? ஸோ செஸ் டோர்னமெண்ட் நடந்துட்டு இருக்கிறது தெரியுது இல்லையா? ஸோ அதுதான் எழுத போகிறீங்க. திஸ் பிக்சர் ஷோஸ் த வேர்ல்டு கப் செஸ் டோர்னமெண்ட் அப்படிங்கிற மாதிரி சொல்லி முடிச்சுக்கலாம். இப்போ நெக்ஸ்ட் 2, 3, 4, 5 இந்த பாயிண்ட்ஸ் எல்லாமே அந்த பிக்சரில் இன்னும் கொஞ்சம் டீட்டெயில்டாக எதை பற்றி எல்லாம் சொல்லலாம். எத்தனை பேர் இருக்காங்க, அவங்க என்ன பண்ணுறாங்க. ஸோ இன்கேஸ் கேர்ள்ஸ் பாய்ஸ் எல்லாருமே இருக்காங்கன்னா கவுண்ட் பண்ணி எழுதலாம், இத்தனை கேர்ள்ஸ் இத்தனை பாய்ஸ்னு எழுதலாம். பட் இங்கே கிளியராக 2 பேர் மட்டும்தான் இருக்காங்க இல்லையா? அண்ட் அவங்க செஸ் விளையாடிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி இன்னுமே கொஞ்சம் டிஸ்கிரைப் பண்ணி எழுதலாம். ஸோ இந்த பிக்சர் பார்க்கும்போது நம்மளுக்கு என்னென்ன பாயிண்ட்ஸ் எல்லாம் தெரியுது? ஸோ ஃபர்ஸ்ட் 2 பேர் இருக்காங்க இல்லையா? ஸோ லெஃப்ட்டில் ஒருத்தங்க, ரைட்டில் ஒருத்தங்க. லெஃப்ட்டில் யார் இருக்காங்க? அவங்களோட பேர் கீழேயே இருக்குது பார்த்தீங்கன்னா மேக்னஸ் கார்ல்சன் அப்படின்னு இருக்கு. ரைட் சைடு யார் இருக்காங்க? நம்மளுடைய இந்தியன் பிளேயர் பிரக்ஞானந்தா. இதை ஒரு 2 பாயிண்டாக எழுதலாமா? ரைட் சைடு இவங்க இருக்காங்க, லெஃப்ட் சைடு இவங்க இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி எழுதலாம். இப்போ இதுக்கு மேலே நான் என்ன மேம் எழுதுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸோ யூ கேன் சி ஒரு ஃபோன் இவங்களோட கேமை ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கு. அண்ட் அப்படியே கீழே லெஃப்ட் சைடில் கீழே பார்த்தீங்கன்னா ஃபைடு வேர்ல்டு கப் இருக்கா? இதை பேஸ் பண்ணி ஒரு பாயிண்ட் எழுதலாம். அந்த வேர்ல்டு கப்புக்கு கீழே ஒரு இயர் கொடுத்துருக்காங்க, 2023 நடந்த மேட்ச் இது, அதையுமே ஒரு பாயிண்ட்டாக எழுதலாம். ஸோ ஒரு மாடல் நான் கொடுக்க போகிறேன். அண்ட் லாஸ்ட்டாக ஒரு ஜென்ரல் ஒப்பீனியன் சொல்லி முடிச்சிடலாம். இப்போ இந்த பிக்சர் பார்க்கும்போது ஸ்போர்ட்ஸ் எல்லா ஸ்கூல்லையும் என்கரேஜ் பண்ணால் சூப்பராக இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஒரு ஜென்ரல் ஒப்பீனியன் சொல்லி முடிச்சுட்டு லாஸ்ட்டாக ஒரு மாரல் ஆர் கோட் வச்சு முடிச்சிடுங்க. சரியா? ஸோ இப்போ இந்த பிக்சருக்கு நம்ம எந்த மாதிரி பிக்சர் டிஸ்கிரிப்ஷனோட ஆன்சர் இருக்கணும் அப்படிங்கிறது நான் இங்கே கொடுத்துருக்கேன். திஸ் பிக்சர் இஸ் அபவுட் செஸ் டோர்னமெண்ட் எழுதியாச்சா? அதே மாதிரி லாஸ்ட் பாயிண்ட் என்ன எழுதியிருக்கேன்? ஸ்போர்ட்ஸ் ஷுட் பி என்கரேஜ்ட் இன் ஈச் அண்ட் எவ்ரி ஸ்கூல். ஒரு ஜென்ரல் ஒப்பீனியன் சொல்லி முடிச்சாச்சு. நடுவில் அந்த பிக்சரை பற்றி டிஸ்கிரைப் பண்ண போகிறீங்க. There are 2 players in the picture. Pragnananda, an Indian chess player, is on the right side. The famous chess player Magnus Carlsen is on the left side. இது முடிஞ்சது. Next, this is the World Cup competition happened in 2023. முடிஞ்சது. The game is being recorded by the phone. ஸோ இது எல்லாமே எழுதிக்கலாம். இப்போ இந்த மாதிரி இந்த அளவுக்கு கூட டீட்டெயில்ஸ் எனக்கு எழுத தெரியல, அந்த ஃபோட்டோவில் இல்லைன்னா this picture looks very natural, this picture looks very pleasant. இப்போ நேச்சர் பற்றி இருக்குது, ஒரு கடற்கரையை பற்றி போட்டிருக்காங்க அப்படின்னா ரொம்ப ப்ளசண்ட்டாக இருக்குது, காமாக இருக்குது, எனக்கு ஒரு பீஸ் ஆஃப் மைண்ட் கொடுக்குது, அந்த மாதிரி எழுதலாம். சரியா? திஸ் பிக்சர் இஸ் கலர்ஃபுல்னு போட்டுறாதீங்க. ஏன்னா உங்களோட கொஷின் பேப்பரில் வர எல்லா பிக்சருமே பிளாக் அண்ட் ஒயிட்டில் தான் இருக்கும். கலர்ஃபுல்னு போட்டால் நல்லா இருக்காது. சரியா? இப்போது இந்த மாதிரி ஒரு ஜென்ரல் பாயிண்ட்ஸ் வச்சு எழுதிக்கலாம். எனக்கு இவ்வளோலாம் எழுத தெரியல மேம் அப்படின்னா the players are playing the chess very seriously அப்படிங்கிற மாதிரி ஒரு சில பாயிண்ட்ஸ் கூட எழுதலாம். படிக்காமல் போயிட்டு ஒரு டெஸ்ட் வச்சாங்கன்னா என்னென்னலாம் கதை எழுதுவீங்க, அந்த கதையெல்லாம் எங்கேயும் எழுதலாம். ஸோ லாஸ்ட்டாக ஒரு கோட் வச்சு முடிச்சுக்க போகிறீங்க. லைஃப் இஸ் லைக் அ செஸ் கேம் சேஞ்சிங் வித் ஈச் மூவ் அப்படிங்கிறதோட முடிச்சுக்கலாம். இப்போது இப்படி தான் உங்களோட பிக்சர் டிஸ்கிரிப்ஷன் மாடல் இருக்க போது. ஸ்டார்டிங்கில் டைட்டில் ஒரு 7 பாயிண்ட்ஸு, லாஸ்ட்டில் ஒரு கோட். ஸோ இப்போ இன்னொரு எக்ஸாம்பிள் பார்த்துடலாம். பப்ளிக் எக்ஸாமில் 2023 கேட்ட ஒரு கொஷின் இது. ஸோ அந்த பிக்சர் பார்த்தாலே தெரியும் அந்த கேம் கபடி. ஸோ அதையே ஒரு டைட்டிலாக வச்சுக்கோங்க.
அண்ட் உள்ள பிக்சரை பற்றி டிஸ்கிரைப் பண்ண போகிறீங்க. திஸ் பிக்சர் இஸ் அபவுட் கபடி. அது வந்து ரொம்ப ரொம்ப மேண்டேட்டரியான ஒரு பாயிண்ட்டு, அதை மிஸ்ஸே பண்ணிடக்கூடாது. லாஸ்ட் பாயிண்ட் வந்து அதே ஸ்போர்ட்ஸ் பற்றி தான் இந்த பிக்சரும் இருக்குங்கிறதுனால அதே கோட்டை நான் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸ்போர்ட்ஸ் ஷுட் பி என்கரேஜ்ட் இன் ஈச் அண்ட் எவ்ரி ஸ்கூல் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஜென்ரல் ஒப்பீனியன் வச்சு முடிச்சுக்கலாம். நடுவில் என்னென்ன பாயிண்ட்ஸ் எல்லாம் கொடுத்துருக்கேன். தேர் ஆர் 6 players in the picture. அதை நீங்கள் கவுண்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா 6 players தான் இருக்காங்க. தென் அவங்கள சுற்றியும் நிறைய பசங்க நின்று வேடிக்கை பார்த்துட்டு இருக்காங்க இல்லையா. பாய்ஸ் அரவுண்ட் தெம் ஆர் வாட்சிங் த கேம் அப்படின்னு சொல்லலாம். த பிளேயர்ஸ் லுக் ஸோ சீரியஸ் அப்படிங்கிற மாதிரி ஒரு பாயிண்ட் நான் இங்கே இன்க்ளூட் பண்ணியிருக்கேன். கபடி இஸ் அ டீம் ஸ்போர்ட். ஒருத்தர் விளையாடுறதா இல்லை டீமாக விளையாடுறதா அப்படிங்கிறது கூட ஒரு பாயிண்ட்டாக எழுதலாம். இதெல்லாம் ஒரு பாயிண்ட்டாக மேம்னு யோசிக்காதீங்க, இதுக்கும் மார்க் இருக்குது. ஸோ இட் இஸ் அ டீம் ஸ்போர்ட் இன்வால்விங் 2 teams. அண்ட் இது வந்து ஒரு இந்தியாவோட ட்ரெடிஷ்னல் கேம் அப்படிங்கிற மாதிரியெல்லாம் எழுதிட்டு 7 points நான் எழுதியிருக்கேன். உங்களுக்கு 5 points எழுத முடிஞ்சாலும் குட் தான். லாஸ்ட்டாக ஒரு கோட் வச்சு முடிச்சிருக்கேன். கபடி இஸ் அ கேம் ஆஃப் ட்விஸ்ட் அண்ட் த்ரில்ஸ். நிறைய த்ரில்லிங்கான கேமாக இருக்குது அப்படின்னா ட்விஸ்ட் அண்ட் த்ரில்ஸ் அப்படிங்கிற வேர்டை வச்சு நான் எழுதிக்கலாம். ஸோ இது எங்கேயுமே நான் பார்த்த கோட் கிடையாது, நானே உருவாக்குனது தான். ஸோ இதை வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி அந்த டைமில் உங்களுக்கு என்ன தோணுதோ அந்த மாதிரி எழுதிக்கலாம். இந்த மாடல் நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணிங்கன்னா பிக்சர் டிஸ்கிரிப்ஷனில் கண்டிப்பாக 5 on 5 ஈஸியாக வாங்கிட முடியும். அண்ட் 10th standard ஸ்டூடெண்ட்ஸ்க்காகவே வாட்ஸ்அப் சேனல் புதுசாக நாங்கள் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். இந்த வாட்ஸ்அப் சேனலோட லிங்க்கு ப்ளஸ் இப்போ நான் காட்டின பிக்சர் டிஸ்கிரிப்ஷன் பிடிஎஃபோட லிங்க் எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் அவைலபிளாக இருக்குது. ஸோ செக் பண்ணி பார்த்துட்டு இந்த வாட்ஸ்அப் குரூப்லேயும் ஜாயின் பண்ணிக்கோங்க. பிடிஎஃப்யும் வந்து மொபைல் நம்பர் கொடுத்து டவுன்லோட் பண்ணிக்கோங்க.